until versus by. இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியுமா? அவற்றுக்கான டிஃப்ரென்சஸ் தெரியுமா? இல்லை இவை ரெண்டும் சேம் வேர்ட் தானா? இந்த எல்லா விஷயங்களையுமே இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் அன்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் வரை, எது வரை என்ற மீனிங் கொடுக்கலாம். அதாவது ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரை நடக்குது என்று சொல்லத்தான் நாங்கள் அன்டில் யூஸ் பண்ணுவோம். அப் டு அ பாயிண்ட் இன் டைம். ஓகே, ஸோ see some example sentences to understand it. First, I will wait until 5 o'clock. I will wait until 5 o'clock. நான் 5 மணி வரை காத்திருப்பேன். It means I keep waiting. At 5 o'clock, I stop waiting. அப்போ அந்த ஆக்ஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் 5 o'clock வரைக்கும். 5 o'clock தான் அந்த ஆக்ஷன் ஸ்டாப் ஆகும். another example, she studied until midnight. நள்ளிரவு வரை படித்தாள். it means she continued studying. then at midnight she stopped. அந்த டைம் வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. stay here until I come back. நான் திரும்பி வரும் வரை இங்கே இருங்க. இங்கேயும் பாருங்கள், ஆக்ஷன் கண்டினியூ ஆகிக்கொண்டு இருக்கும் அந்த டைம் வரை. the shop is open until 9 p.m. இந்த கடை 9 மணி வரை திறந்திருக்கும். ஓகே, கண்டினியூஸாக அது திறந்திருக்கும் 9 மணி வரை. don't leave until the teacher arrives. ஆசிரியர் வரும் வரை போகாதீங்க. அதாவது அது வரை வெயிட் பண்ணி கொண்டிருங்க என்று சொல்லப்படுது. ஸோ focus here carefully. The action is continuing. Waiting, studying, staying. Understood? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரை. Now let's see what is by. By tells us the deadline. The action can happen any time before the deadline, but it must be completed before or at that time. by மூலமாக நீங்கள் சொல்வது ஒரு டெட்லைனை, ஒரு ஆக்ஷனுக்கான டெட்லைனை நீங்கள் அது வரைக்கும் செய்யலாம், இல்லைன்று சொன்னால் அதுக்கு முன்னாடியே செய்யலாம். ஓகே, எப்படியோ குறிப்பிட்ட ஆக்ஷன் பை ஓட சேர்த்து நீங்கள் சொல்கிற அந்த டைமுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கணும். Let's see examples. Finish your homework by 6 o'clock. 6 மணிக்குள்ளே வீட்டு பாடத்தை முடி. Maybe at 4, maybe at 5, maybe exactly at 6, but not after 6. Okay, 6 is the deadline. Okay, next one. Please send the email by tomorrow. நாளைக்குள் இமெயில் அனுப்புங்க. அப்போ அதுக்கு முந்தைய நாளும் அனுப்பலாம், பட் நாளைக்கு பிறகு அனுப்ப முடியாது. ஸோ டுமாரோ இஸ் த டெட்லைன். பி ஹோம் பை 8 p.m. 8 மணிக்குள் வீட்டுக்கு வந்துடு. 8 மணிக்குள். ஸோ 8 மணிக்கு முன்னாடி வரலாம் எந்த டைம்லையாக இருந்தாலும், பட் அதுக்கு பின்னாடி முடியாது. ஸோ தட் இஸ் த டெட்லைன். கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் பை ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமைக்குள் ப்ராஜெக்டை முடிக்கணும். ஐ நீட் திஸ் ரிப்போர்ட் பை மண்டே. த ரிப்போர்ட் திங்கக்கிழமைக்குள் வரணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணி விளங்கி கொள்ளணும்? த ஆக்ஷன் டஸ் நாட் கண்டினியூஸ் அன்டில் த டெட்லைன். இட் சிம்ப்ளி ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த டைம். ஸோ டெட்லைன் வரைக்கும் கண்டினியூ ஆகணும் என்றது இல்லை, அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணப்பட்டு இருக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கம்பேர் போத் ஆஃப் திம் நவ். ஐல் ஸ்டே ஹியர் அன்டில் 6. நான் 6 மணி வரை இங்கே இருப்பேன். ஸோ ஐ ரிமெயின் ஹியர் கண்டினியூவஸ்லி. தொடர்ச்சியாக இங்கேயே இருப்பேன் 6 மணி வரைக்கும். நெக்ஸ்ட், ஐல் பி ஹியர் பை 6. நான் 6 மணிக்குள் இங்கே வந்துடுவேன். ஐ அரைவ் பிஃபோர் 6. அப்போ தொடர்ச்சியாக நான் இங்கே இருப்பதில்லை, பட் 6 மணிக்குள்ள
6 மணியாக முன்னாடி இல்லைன்னா 6 மணிக்கு அதுக்குள்ளே எப்படியோ அந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்து விடுவேன். ஓகே, ஆக்சுவலி தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். வித்தியாசமான மீனிங்ஸை கொடுக்குது. ஸோ இவற்றை கரெக்டாக உங்களோட சென்டென்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். Now here are some common mistakes people make. Finish your homework until 6. Wrong. Homework doesn't continue, it finishes. ஸோ எப்படி நீங்கள் சொல்லணும்? Finish your homework by 6. Next, wait by 5 o'clock. It's wrong. Wait until 5 o'clock. 5 மணி வரை வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. Stay here by I come back. It's wrong. Stay here until I come back. நான் வரும் வரை இங்கே தங்கி இருங்க. ஓகே, ஸோ இஃப் த ஆக்ஷன் கண்டினியூயிங், ஸோ தொடர்ச்சியாக நடக்குதா, அப்போது until நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, பட் இஸ் தேர் அ டெட்லைன்? ஓகே, இஸ் தேர் அ டெட்லைன் ஒன்று இருக்குதா, அப்போ நீங்கள் பை என்று சொல்லி அந்த டெட்லைனை சொல்லணும். ஓகே, let's meet with another lesson. Until that, take care.